மகா பரிசுத்தரும் உயர்ந்தவரும் உன்னதமானவரும் நேற்றுமின்றும் என்றும் மாறாதோருமாயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாளில் தேவன் நமக்கு எல்லா கிருபைகளினாலும் தேவன் நம்மை நிரப்பி தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளையும் தேவன் நாளில் சொல்லுகிறார், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். கெம்பீரித்து பாடு, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இது நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் வந்து நம் நடுவில் வாசம் பண்ணுவார். மேலுள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகத்தில் குடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், உலகத்தை விட்டு உன்னை விடுவித்துக்கொள். உலகத்தின் ஊறி கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ தேவனுக்கு நேராக திரும்பினால் தேவன் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகத்தின் காரியங்களை நினைத்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? உலகத்தின் பாடுகள் உங்களை அப்படியே உலகத்துக்கு நேராக இழுத்து கொண்டிருக்கிறதா? உலகத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கலங்கி உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், சீயோனே, பாபிலோன் குமாரத்தின் இடத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் என்பது உலகம், பாவம் நிறைந்த அந்த உலகம். இந்த உலகத்தை விட்டு எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் உங்கள் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமானால், தேவன் உங்கள் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமானால் இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜீவனத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் செய்து முடித்து விட்டார். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிறு காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர், உலகத்தின் எல்லா காரியங்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறாரென்றால், அவர் நித்தமும் உங்களை நேசித்து வழிநடத்துகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி அனுக்கிரகம் செய்யாதிருப்பது எப்படி? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், நிச்சயமாக அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிச்சயமாக அவர் செய்து முடிக்கிறவர். ஆனபடினால் உலகத்தின் பற்றில் இருந்து கொஞ்சம் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். உலகத்தின் பற்றுகளிலிருந்து வெளியே வாருங்கள். உலகத்திலிருந்து வெளியே வாருங்கள். நாம் இந்த தேவன் உன் நடுவில் வாசம் பண்ணும்போது நிச்சயமாக அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நீ எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு நீ தேவனை பின்பற்ற ஆரம்பிக்கிறாயோ, எப்போது இந்த உலகத்தை விட்டு தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறாயோ, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் உன் நடுவில் வாசம் பண்ணுவார். தேவன் உன் நடுவில் வாசம் பண்ணும்போது அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து தேவனுடைய ஜனமாவார்கள். அநேக ஜாதிகள் உன்னுடைய நடக்கைகளை பார்த்து உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனிடத்தில் திரும்பி தேவனுடைய ஜனமாவார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படினாலே தேவன் நடுவில் வாசம் பண்ணி பெரிய காரியங்களை செய்யும்படியாய்
இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு தேவனிடத்துல திரும்பு. நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆளுக்காய் உமக்கு நன்றி. கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ண ஆண்டு விரும்புகிறீரப்பா. அதற்காக இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து ஆண்டவரே நாங்கள் விலகி உமக்காக ஓடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு ஆண்டவரே இந்த நாளில் உமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படியாய் எங்களை தைரியப்படுத்துங்கப்பா. விசுவாசத்தில் எங்களை வளர செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு யாராவது காணப்படுவார்களானால், ஆண்டவரே வியாதிகளோடு யாராவது காணப்படுவார்களானால், என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்குங்கப்பா. வேதனைகளை மாற்றுங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை காண செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.